விடிய விடிய யோஜனை பண்ணுகிறார்கள் துரியோதனனும் சகுனியும். கிருஷ்ணர் திரும்பி போயிட்டா பாண்டவர் கை ஓங்கிடும். அதனால் அவரை இங்கேயே ஒழிச்சிட்டா பரவாயில்ல. எப்படி அழிக்கிறது? அப்போ சொன்னால் உடனே கர்ணன், நான் போர் செய்து கிருஷ்ணரை அழிக்கிறேன். சகுனி சொன்னான், உட்கார்றா, இவன் மொத்தம் எப்போ பார்த்தாலும் நான் சண்டை போடுறேன், ஒன்னால் முடியாதுடா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒன்னால் கிருஷ்ணனை நேருக்கு நேர் அழிக்க முடியாது, உட்காரு. உடனே அடுத்தவன் சொன்னான், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், இதெல்லாம் ஒன்றும் முடியாது. துச்சாசனம் சொன்னால், வித்துரர் வீட்டுக்கு நெருப்பு வச்சிடலாம், அந்த கருப்பான கருப்பு நெருப்பு, அந்த நெருப்பில் கிருஷ்ணன் வெந்து போயிடுவான், எப்படியோ பத்தி கிச்சின்னு வச்சிடலாம். இப்போ பல குடிசைகள் எரியுது, அவன் ஆளே வச்சுருப்பான், அரசியல்வாதியே வச்சுருப்பான், ஆனால் அவனுக்கு சாட்சி கிடையாது, சாட்சி எல்லாம் போச்சு நெருப்பில், நெருப்பு வச்சுருவான். அப்போ சகுனி சொன்னான், அட கேன துச்சாசனா, நீ நெருப்பு வச்சா கிருஷ்ணன் கருப்புடா, அந்த புகையும் கருப்பு, கருப்போட கருப்பாக அவன் தப்பிச்சு போனால் கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, உட்காரு. அப்போ என்ன பண்ணலாம்? குழி வெட்டலாம். நாம தான் கொலை பண்ணோம், ஆனால் நாம் அந்த கொலை நடந்த இடத்துலையே இருக்கணும் சாட்சியோட. தனி இடத்துல கூட்டிகிட்டு போய் கொன்னா நம்ம மேலே சந்தேகம் வரும். அதனால் எல்லார் கண்ணு முன்னாலேயும் செய்யணும். அப்போ தான் சார் நானும் உங்களோட தான் இருந்தேன், எனக்கு என்ன தெரியும். எப்படி செய்வது? சபையிலே ஒரு குழி வெட்டுவோம், ஆழமான குழி. அந்த குழியிலே பக்கவாட்டுகளிலே எல்லாம் பாதை, அந்த பாதைகளிலே கன்னடர், கர்நாடர், பப்பரர், வங்காளத்தார் என்னென்ன வீரர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆயுதத்தோட அந்த குழியினுடைய பக்கவாட்டிலே ஒளிய வைப்போம். அந்த குழிக்கு மேலே மூங்கில் பிளாச்சுகளை போட்டு தென்னை ஓலைகளை பரப்பி அது மேலே மண்ணை தூவி பார்க்க ஒரு தரை மாதிரி இப்போ உண்டு. கண்ணில் மண்ணை தூவிட்டாண்டாமா, அது இங்கேருந்து வந்தது தான். பார்க்குறவங்க கண்ணுக்கு அது தரை மாதிரி மண்ணை தூவினான். இது பாரதம். அப்போ போட்டு வச்சிடலாம். இப்போ நாற்காலியில் உட்காந்துருக்கீங்க, இது ஒரு குழந்தை கூட தூக்கிட்டு வருது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற வீட்டில் இருக்கிற நாற்காலியை நம்மளால் தூக்க முடியாது. எல்லாம் தேக்கு மரத்துலேயும் கருங்காலியிலையும் செம்மரத்துலேயும் செஞ்சது. அந்த பழங்காலத்து மேஜை 100 வருஷம் ஆனால் நகர்த்த கூட முடியாது. நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பார்க்கணும், ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும். ட்ராவலர்ஸ் பங்களான்னு பேர். அந்த ட்ராவலர்ஸ் பங்களாவில் பூரா வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டினது. பெரிய பெரிய மேஜை, பெரிய பெரிய சோபா, இத்தனையும் இருக்கும். நீங்கள் நகர்த்தவே முடியாது, நகர்த்தவே முடியாது. அதை ஒரு செல்லரிக்காது, ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் போகும்போதெல்லாம் அன்னூர்லாம் தங்க வச்சுருப்பாங்க. ட்ராவலர்ஸ் பங்களா பெருசாக இருக்கும், பயமாக இருக்கும், ஐயோ நம்ம தனியாக இருக்கமேனு. அதுக்காக அந்த கதவை சாத்தி இந்த டேபிளெல்லாம் அதுக்கு முட்டு கொடுத்துடலான்னு பார்த்தா இழுக்கவே முடியாது, அவ்வளோ பலம். இப்போ அப்படி இல்லை, இந்த நாற்காலியை விட மெலிசான நாற்காலி வந்தாச்சு, ஒரு டியூப்பில் இருக்குது, குழந்தை தூக்கிட்டு போயிடுது. இதை கண்டுபிடிச்சவனே சகுனி தான். இந்த வெயிட் இல்லாத நாற்காலிக்கு பேரே சகுனி பிராண்டு தான். புதுசாக நம்ம எதையும் கண்டுபிடிக்கலை. கண்ணுக்கு கண்ணு இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை எடுத்து வைக்கலாயா, கண் தானம், கண் தானம் கொடுத்தவனே முதல்ல கண்ணப்பர் தான். புதுசு எதுவுமே இல்லை. இப்படியே சொல்லிகிட்டே போனால் புதுசு என்பது எதுவும் இல்லை. நம்முடைய இதிகாச புராணங்களில் நடந்தது தான். அன்றைக்கே சொன்னேன், குழந்தை குறை மாதத்தில் பிறந்தா இங்குபேட்டரில் வைப்பாங்க. முதல்ல இங்குபேட்டரில் வச்சது துரியோதனனை தான். அவன் தான் இருந்தான். குறை மாதத்துலேயே கருப்பை விழுந்துடுத்து பானையில் போட்டு வச்சுருந்தோம் மூடி. அது மாதிரி இங்கேயும் இந்த அற்புதமான காரியத்தை செய்வதற்கு சகுனி ஆலோசனை சொல்கிறான். மண்ணை தூவிடுவோம், மேலே ஒரு நாற்காலியை போட்டு வைப்போம், கிருஷ்ணனை அழைப்போம், அவன் ஒருவேளை சமாதானம் பண்ணுவோமோன்னு வருவான். அந்த நாற்காலியில் உட்கார சொல்லுவான், உட்காருவான். அவன் இடம் தாங்காது. அப்போது கீழே இருக்கிற மூங்கில் பிளாச்சுகள் படபடவென முறியும். அவன் சடச்சடவென உள்ளே போவான். கிடுகிடுக்கு என்று வீரர்கள் வருவார்கள். அவன் கதை பிடிச்சிரும். கண்ணுக்கு முன்னால் நடந்தது, யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நேற்று நான் அங்கே தான் ஏன் உட்காந்துருந்தேன், நல்லா தானே இருந்தது தர, இப்போ எப்படி போச்சு விதி, கடைசியில் விதி தீர்ந்து போச்சு. திட்டமெல்லாம் நல்லா இருந்து. திட்டத்தை நாம் போடலாம், அது தோல்வியாவதோ வெற்றியாவதோ அவங்க கையில், அவங்க கையில். முயற்சி தான் நம்மோடது, முடிவு அவங்க கையில். செடி போடுறீங்க, கத்திரிக்காய் செடி போடும்போதே ஒரு 100 செடி வச்சுருக்கேன். ஒரு செடிக்கு 50 காய் காய்க்கும். 100 செடியில் காய்க்கிற காயையும்
கிலோ இன்ன விலைக்கு கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்ப, இவ்வளோ ரூபாய் வரும், நீ திட்டம் போட முடியாது. நோய் வந்து அத்தனை செடி அழிஞ்சு போனாலும் போச்சு, இல்லை அமோகமாக காய்ச்சாலும் போச்சு. விளைச்சல் உன்னோடது, விலை நிர்ணயம் பண்ணுவது அவனோடது. எது எங்கே போகும் நாம் முடிவு பண்ண முடியாது, நாம் முடிவு பண்ண முடியாது. வேலூரில் கத்திரி செடியில் கத்திரிக்காய் காய்க்குது, கொண்டாந்து மார்க்கெட்டில் கொட்டுறான். அது வேலூர் கத்திரிக்காயும் வருது, சத்துவாச்சாரி கத்திரிக்காயும் வரும், குடியாத்தம் கத்திரிக்காயும் வரும். எல்லா கத்திரிக்காயும் கும்பலாக லாரியில் ஏறி மெட்ராஸ் போகுது. அங்கே மெட்ராஸ்லேருந்து சில்லறை வியாபாரிக்கு சேலத்துக்கு வருது. நாம் பைய தூக்கிட்டு போகிறோம், போய் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வரோம். என் வீட்டு குழம்புல அந்த கத்திரிக்காய் முதக்குது. அது விளைஞ்ச இடம் வேலூர். வேலூர் விவசாயி அந்த கத்திரிக்காய் விளைச்ச போதே, விதை போட்ட போதே இந்த கத்திரிக்காய் ருக்மணி வீட்டு சாம்பார்னு முடிவு பண்ணினவன் அவன். எது எங்கே போய் சேரும்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு 100 கிராம் மல்லிகைப்பூ வாங்குறீங்க, கட்டுறோம். இந்த மல்லிகைப்பூ கிட்ட போட்ட உடனே எல்லா தாய்மாரையும் கேட்குறேன், பக்கத்தில் இருக்க பூவை வச்சா கட்டுறீங்க? இங்கே ஒரு பூ எடுப்பீங்க, அங்கே ஒரு பூ எடுப்பீங்க. இன்னும் பார்த்தா நெட்ட பூவோட குட்டை பூவை தான் வைப்போம். ஏன்னா பெரிய பூவெல்லாம் கட்டிட்டு வந்துட்டா கடைசியில் சின்ன பூ போனால் அதை யாரும் வாங்க மாட்டா, நம்ம வீட்டு குழந்தை கூட வச்சுக்காது. கலந்து தான் கட்டுவோம், அப்போ தான் சரம் ஒன்றா இருக்கும். நாம் கட்டுற 100 கிராம் பூவிலையே நெட்டையும் குட்டையும் காயரும்பையும் நல்ல அரும்பையும் ஜாதி பூவையும் முல்லைப்பூவையும் கலந்து கட்டுறோன்னா ஆண்டவனும் படைச்ச ஆணையும் பெண்ணையும் எங்கேயோ பிறந்த ஒன்றை எங்கேயோ பிறந்த ஒன்னோடு குட்டையும் நெட்டையும் புத்திசாலியும் முட்டாளையும் வெள்ளையும் சிவப்பையும் கலந்து தான் சேர்த்து வைக்கிறான் கல்யாணம். அதுதான் கல்யாணம். நம்மாலேயே முடியல, அப்புறம் அவனையே சொல்கிறோம் குற்றம் முடியாது. இப்போ அதனாலே சொன்ன உடனேயே விதுரரை அனுப்பியாச்சு. இப்போ கிருஷ்ணரை அடுத்த நாள் சபைக்கு கூப்பிடுகிறான். கிருஷ்ணன் வந்தான். பைத்தியக்காரன் கூட புரிஞ்சுப்பான். நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடலை, நான் வரல, பத்திரிகையெல்லாம் அடித்தாச்சு, சரி நானும் வேறு இடத்துல நிகழ்ச்சி ஒத்துக்கிட்டேன். அப்போ திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க நாளைக்கு, நான் சந்தேகம் வருமா வராதா? புத்திசாலி யாரும் வரமாட்டான். கிருஷ்ணனை நேத்திக்கே இடையன் மடையன் அத்தனை திட்டி அனுப்பிட்டான். இப்போ வெத்தலைபாக்கு வச்சு வாடான்னு கூப்பிட்டா கிருஷ்ணன் வருவானா? வந்தான். அதுதான் கடவுள். அழைத்த குரலுக்கு வருவான், யார் கூப்பிட்டாலும் வருவான். ஆனால் அவன் கேட்டதை கொடுப்பாராங்கிறது வேற விஷயம். கூப்பிட்ட குரலுக்கு வருவான். ஆண்டவன் யாரை கூப்பிட்டாலும் வருவான், பன்றி கூப்பிட்டாலும் வருவான், நீங்கள் கூப்பிட்டாலும் நான் கூப்பிட்டாலும் வருவான். நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டான், நான் கேட்டதெல்லாம் தருவான் மாட்டான், வருவான். கொடுக்கறது அவன் இஷ்டம். இப்போ கிருஷ்ணனை அழைத்து விட்டார்கள். கிருஷ்ணன் வந்தான். முதல் நாள் இவன் எதற்கு வந்தான்னு தெரியாத போதே அவனுக்கு ஒரு சீட் கொடுக்க ஆள் இல்லை. இப்போ திட்டவட்டமாக இவன் எதிர்கட்சின்னு தெரிஞ்சு போச்சு, தூது முடிஞ்சாச்சு, யுத்தம்னு சொல்லியாச்சு. திட்டவட்டமாக எதிர்கட்சின்னு தெரிஞ்ச பிறகு காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு யார் நாற்காலி கொடுப்பார்? ஒத்த நாற்காலி இப்படி போட்டிருக்கு. இது கிருஷ்ணனுக்கு போட்டதா ருக்மணிக்கு போட்டதா தெரியல, நேற்று வரைக்கும் இல்லை, இன்றைக்கி அது போட்டிருக்கு. நாற்காலி போட்டு வச்சுருக்கு. ஐயோ சாரி, அவர் கிருஷ்ண பரமாத்மா வரார், அதனால் அது நாற்காலி போட்டிருக்கு. போட்ட உடனேயே என்னாச்சு? கிருஷ்ணன் வந்தான். எல்லாரும் உட்கார சொன்னாலும் உட்கார்ந்தாச்சு. எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆஹா, கிருஷ்ணன் வந்தாச்சு, என்ன நாற்காலி போட்டிருக்கானே, தனியாக உபச்சாரம் பலமாக இருக்கே எல்லாரும். ஆனால் இந்த 4 பேரும் உத்து பார்க்குறாங்க. எதை? நாற்காலியை. இதோ இப்போ உடையும், மூங்கில் பிளாச்சுகள் உடையும், உள்ளே போவான்னு. உடையில. கிருஷ்ணன் அப்படியே உட்காந்துருக்கான். நான் ஒன்று கேட்குறேன், இத்தனோடு கரு வயிற்றுக்குள்ளே போய் 3 கிலோ, சிலது 4 கிலோ கூட வளர்ந்துடும். சுமக்கிறா, 10 மாதம் சுமக்கிறா. ஆனால் அதே குழந்தை பிறந்த பிறகு 1/2 மணி நேரம் மடியில் வச்சிருக்க முடியல, தொட வலிக்குது. மார்க்கெட்டுக்கு போனால் மாம்பழம் கொடுக்குறீங்க, அம்மா இந்தான்னு எனக்கு கொண்டு வந்து 6 பழம் கொடுக்குறீங்க, கொடுக்க போகிறதில்ல சொல்கிறேன், 6 பழம். அந்த 6 பழத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு கஷ்டம், இப்படியே தூக்கிட்டு போக முடியாது. மடியில் வச்சுக்குவேன், ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுப்பேன், இல்லை செல்வத்துக்கிட்ட யார்ட்டையா கொடுத்து அனுப்புப்பா, இப்போ ஒரு புஸ்தகம் கொடுத்தாரு, நான் வரும்போது கொடுங்கன்ட்டேன். ஆனால் அதே 6 மாம்பழத்தை நான் தின்னுட்டேன்னா என் வயிற்றை தூக்கிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னோடு சேர்ந்து விட்டால் அது கஷ்டம் இல்லை. நானும் அதுவும் வேறு வேறாக இருந்தால் பிரச்சனை.
அதைத்தான் சொன்னேன், கணவனும் மனைவியும் மனசால இணைந்து விட்டால் பிரச்சனையே இல்லை, பாரமே இல்லை. நீ வேற நான் வேறன்னு இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. இப்போ கிருஷ்ணன் வந்து உட்கார்ந்துட்டான், அவன் நிம்மதியா கவலையே படலை. துரியோதனா என்ன விஷயம்? துரியோதனை பார்க்குறான், என்ன இன்னும் முறியலையே, இன்னும் இவன் உள்ள போலையே. அவன் குழந்தையா இருக்கிற போதே, கிருஷ்ணன் 4 மாத குழந்தை, அவங்க அம்மா அந்த குழந்தையை கொண்டு வந்து யசோதை எல்லார்கிட்டையும் கொடுத்துருவா. இந்த குழந்தைய யார் வேணால் வளர்க்கலாம், கிருஷ்ணன் எல்லாருக்கிட்டையும் வளர்ந்தவன். இப்போ பஸ்ஸில் போனால் சில குழந்தை அழகாக இருக்கும், நாம் கொஞ்சுவோம். சில தாய்மார்கள் திருப்பி பார்த்து சிரிப்பா, சில பேர் வெடுக்கிற குழந்தை பிடிக்கும் மடியில் வச்சுக்குவோம், நாம் என்னமோ தூக்கிட்டு போகிற மாதிரி. அப்போ கிருஷ்ணன் எல்லாருக்கிட்டையும் வளர்ந்தவன். அப்போ அந்த 4 மாத குழந்தையை கொண்டு வந்து ஒரு தெருவில் உட்கார வச்சுட்டு எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க. யசோதை தன் வேலையை பார்க்க போயிடுவான். அப்போ அவனுடைய மாமன் கம்சன் கிருஷ்ணனை அழிக்க ஒரு அரக்கனை அனுப்பினான். அவன் பேர் திருநாவர்த்தன்னு பேர். அவன் காற்று வடிவத்தில் வந்தான். முதல்ல இந்த சுழல் காற்றுன்னு ஒன்று அடிக்கும், இப்போல்லாம் கிடையாது. காற்றை அடிக்க காணமே, மரம் இருந்தால் தானே காற்று அடிக்கும். நாம் மரத்தை அடித்ததான் காற்றையும் காணும் ஒன்றையும் காணும். அப்போல்லாம் காற்று அடிக்கும், நிறைய மரம் இருக்கும், ஆடி காற்று பிரமாதமாக அடிக்கும். நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் நாமக்கல்லில் போகும்போது பாவாடை இறுக்கி பிடிச்சிட்டு போவோம், காற்று அப்படி அடிக்கும், பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி கூரையெல்லாம் பறக்கும். இந்த திருநாவர்த்தன் சுழல் காற்று வடிவத்தில் வந்தான். அந்த சுழல் காற்றுக்குள்ளே சிக்கி கொண்டா ஆள் அவுட்டு, தூக்கிட்டு போயிடும். இப்போ கிருஷ்ணன் உட்கார்ந்துருக்கான், அந்த இடத்துல இந்த திருநாவர்த்தன் காற்று வடிவத்தில் வர்றான். கிருஷ்ணனை சுற்றி சுழட்டி தூக்கிட்டு போகிறான். யாரும் கம்சன் மேலே சந்தேகப்பட மாட்டாங்க. ஐயோ காற்று சுழல் காற்றுல குழந்தை சிக்கிக்கிச்சு, அதுதான். இப்போ அந்த குழந்தையை தூக்கிட்டு மேலே போகிறான். சின்ன குழந்தை, 4 மாத குழந்தை எவ்வளோ வெயிட் இருக்கும்? இவன் சின்ன குழந்தை தானே, அனாயாசமாக தூக்குறான். இவன் மேலே தூக்க 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 கிருஷ்ணனோட வெயிட் ஏறுது. ஏற ஏற தூக்கிட்டு போனவனுக்கு தூக்க முடியலை. கிருஷ்ணனை போடுறதுக்கு பதிலாக இந்த பாரம் தாங்காமல் அவன் விழுந்தான் தொப்புன்னு அவன் நெஞ்சு மேலே உட்காந்து கிருஷ்ணன் விளையாடினான். 4 மாத குழந்தையா இருக்கிற போதே தன் எடையை கூட்டவும் குறைக்கவும் தெரிந்த ஒரு குழந்தை வளர்ந்து இத்தனை சூதுவாதுகளை தெரிந்து கொண்ட பிறகு அதை அழிச்சிட முடியுமா? அழகா சொல்வார்கள், சின்ன முளையாக இருக்கிற பொழுதே வலிமையாக இருக்கிற ஒரு இந்த விஷச்செடி, அதை முளையிலேயே கிள்ளி எறியணும். அது முளைக்கும் போதே விஷம்தான். அதை விட்டு விட்டா அது வளர்ந்து பெரிதாகி விட்டா கோடாலியால் கூட வெட்ட முடியாது. அந்த குழந்தைக்கே அத்தனை பலம். இப்போ கிருஷ்ண சர்வேஸ்வரன் வந்து உட்காந்துருக்கான். பார்த்தான், அவனுக்கு ஒரு எண்ணம், பாவம் இவங்க ஆசை தான் ஏன் வீணாக போவானே, இவங்களுக்கு தான் அந்த சந்தோஷத்தை கொடுப்பமே. இன்னைக்கு அயோக்கியனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பதவியை கொடுக்குறான், எல்லாரும் அவனை பாராட்ட கொடுக்குறான், செல்வத்தை கொடுக்குறான், ஊருக்கு ஒரு தெருவுக்கு ஒரு சின்ன வீட்டை கொடுக்குறான், இத்தனையும் கொடுக்குற ஆண்டவன் கடைசியில் ஒரு நாள் அவன் பிள்ளையையே அவனுக்கு எதிராக திருப்பி அவன் பெண்டாட்டியையே அவனுக்கு துரோகம் பண்ணி வச்சு நோவுனால கிடந்து சாகடிக்கிறான். கிருஷ்ணனுக்கு ஆண்டவனுக்கு தெரியும், நல்லவனுக்கு ஆரம்பத்திலேயே சாவு. முதல் படி ஏறும்போதே விழுந்தா நெத்தியில காயத்தோட மேலே வரைக்கும் கோபுரம் வரைக்கும் ஏற விட்டு கீழே விட்டா மண்டை உடையும். அயோக்கியனை விட்டுத்தான் பிடிப்பான். இங்கே அதே மாதிரி கிருஷ்ணனை சரி இவங்களுக்கு இது ஒரு சந்தோஷம், இதையே கெடுக்கணும் நினைச்சபடியே தன் உடலை பலமாக்கி கொண்டான். மூங்கில் பிளாச்சுகள் உடைந்தது. கிருஷ்ணன் உள்ள போனான். எல்லாரும் திகைக்கிறார்கள், பயப்படுறான். அச்சுதா, மாதவா, கேசவா, ரிஷிகேசா, வாமனா, திருவிக்கிரமா, மதுசூதனா, தாமோதரா எல்லாரும். அப்போ உள்ள போனோடனே எல்லா வீரர்களும் அடித்து விடுவார்கள் நினைச்சான். இவன் விஸ்வரூபத்தை எடுத்து கைகள் ஆயிரக்கணக்கான கைகளை நீட்டினா அத்தனை பேர் செவுத்தோட செவரா போயிட்டா, விண்ணையும் மண்ணையும் இடித்தான். எல்லாரும் பயந்தார்கள். கண்ணா பொறுத்தருள், வெண்ணெய் உண்ட கல்வா பொறுத்தருள், வண்ணா பொறுத்தருள், வாமா பொறுத்தருள், திண்ண மனத்து உண்மை இல்லாதவர் செய்த பிழை பொறுத்தருள் என்று அண்ணல் மலர்த்தரம் தென்னையில் ஏற்றினார். எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க. கண்ணா பொறுத்துக்கோ, கல்வா பொறுத்துக்கோ, வாமனா பொறுத்துக்கோ, திருவிக்கிரமா பொறுத்துக்கோ, மனசுல உறுதி இல்லாத இவர்கள் செய்த பிழையை பொறுத்தருள் என்று அண்ணனுடைய மலர்த்தாளை சென்னியில் ஏந்தினார். அவன் பாதத்தில் விழுந்து வணங்கினார்கள். எல்லாரும் மன்னிப்பு கேட்டார். ஏன்னா இது சபையில் நடந்தது. நாங்கள் அத்தனை பேர் இது சாட்சி பூதம். இங்கே ஒரு கொலை நடந்தால் நம்ம அத்தனை பேரையும் தான் போலீஸ் விசாரிக்கும். ஏன்னா நாமளும் அங்கே இருந்திருக்கோம். அதனால் எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குது. எல்லாரும் வெஞ்சினார்கள். விஸ்வரூபத்தை காட்டால் எல்லாரும் பார்க்கிறார்கள்.
திருதராஷ்டிரன் சொன்னான், ஐயோ எனக்கு கண்ணே இல்லையே கிருஷ்ணா, என்ன நடக்குது? அவனுக்கு ஒரு வினாடி நேரம் கண் கொடுத்தான், பார்த்தான். அது ஞானக்கண். பாதாம் ஜூஸ் குடித்தவன் பாகக்காய் ஜூஸை குடிக்க மாட்டான். கிருஷ்ணனை பார்த்த உடனே அந்த பிறவி குருடரான திருதராஷ்டிரன் கேட்குறான், கிருஷ்ணா என் கண்ணை மறுபடியும் எடுத்துக்கோ. ஏன்? ஞானக்கண் அது. உன்னுடைய காட்சியை பார்த்த பிறகு என் பிள்ளை செய்கிற அத்தனை அயோக்கியத்தனத்தை நான் பார்க்க விரும்பலப்பா, கண்ணை எடுத்துக்கோ. ஒரு வினாடி நேரம் ஞானக்கண்ணை கொடுத்து அந்த கண்ணையும் மறைச்சான். இப்போ அந்த விஸ்வரூபத்தோடு நிற்கிற போது கிருஷ்ணன் சொல்கிறான், நான் நினைச்சா எல்லாரையும் அழிச்சிடலாம், ஆனால் அது என் வேலை இல்லை. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு ஆஃபீஸில் யார் யாருக்கு எந்த சீட்டோ அவன் தான் அந்த வேலையை செய்யணும், இன்னொருத்தன் போய் செய்யப்படாது. இப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், யாரால் எது நடக்கணுமோ அதுதான். உன்னை அழிக்க வேண்டியவர்கள் பாண்டவர்கள், அவங்க சபதம் பண்ணியிருக்கான், உன்னை அழிப்பேன்னு பீமன், கர்ணனை அழிப்பேன்னு அர்ஜுனன், மற்றவர்களை அழிக்க நகுல சகாதேவ, அத்தனை பேரும் இருக்கிறாள் உன்னை அழிக்க. அதனால் அவர்கள் தான் உன்னை அழிக்க வேண்டுமே தவிர நான் அழிக்க முடியாது, உனக்கு அழிவு நிச்சயம். கிருஷ்ணன் கிளம்பினான்.